guys, எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து முத்திரைகளை குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, முதுகு முத்திரை அப்படின்னு ஒரு அற்புதமான பேர். சரி, இந்த முத்திரையின் பேரே என்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை குணப்படுத்துறதுனால அதுக்கு பேர் முதுகு முத்திரை. அதாவது முதுகு வலி, இடுப்பு வலி, பல பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. உதாரணம் 30லேருந்து 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே முதுகு வலி காரணமாக நிறைய கஷ்டம். அது எப்படி இருக்குன்னா, அந்த வலி ஒரு மாதிரி எரியும். சில பேருக்கு அப்படியே குடையும், அப்படியே ஒரு பக்கமாக திடீர்னு வலி ஒரு பக்கம் தெரியாத போல் இருக்கும். அந்த பக்கம் படுத்தாத நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் திரும்பினா வலி தாங்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய முதுகு வலியால் நிறைய பெண்கள் அவதிப்படுவாங்க, ஆண்கள் அவதிப்படுவாங்க. அதீத உழைப்பின் காரணமாக சில பெண்களுக்கு மாதாந்திர இந்த பீரியட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனையினால் இந்த முதுகு வலினால அவஸ்தைப்படுபவர்கள் நிறைய கொஞ்சம் பேர் அப்படி தான் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு ரீசன் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் மேக்ஸிமம் ஒரு 50% பீப்புளுக்கு இந்த முதுகு வலி வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் ஒரு 2 வருஷம் தான் போய் படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் தொடர்ந்து வேலை செய்கிறான். அதுக்குள்ளே முதுகு வலி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ காரணம், அவங்க உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதுனால முதுகு வலி வர ஆரம்பிக்குது. ஒரே இடத்துல அமைதியாக அப்படியே உட்காந்து வேலை செய்கிறதுனால முதுகு வலி வர்றதுக்கு இன்னொரு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அது ஒரு காரணமாக அமையுது. அதனால் முதுகு வலி அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, இங்கே பூஷன் முத்திரையை போல் இடக்கை ஒரு முத்திரையையும் வலது கையும் இன்னொரு முத்திரையும் செய்ய வேண்டியிருக்கு. வலது கையில் நடுவிரல் நுனி, சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் 3ம் தொட்டு கொண்டிருக்கிறது. ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் நீட்டி இருக்கணும். இடது கையில் ஆள்காட்டி விரல் சற்று மடங்கி கட்டை விரல் மடக்கப்பட்டு இணைப்பில் தொட்டு கொண்டிருக்கணும். ஆள்காட்டி விரல நகத்தையும் கட்டை விரலையும் தொட்டு கொண்டிருக்கணும். இதுதான் இந்த இடது கையும் வலது கையும் செய்யக்கூடிய முத்திரை. இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், 2 கையிலையும் லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ 2 கையிலையும் மாற்றி செய்யணும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு பக்கம் லெஃப்ட், ஒரு பக்கம் ரைட். ஸோ தரையில் உட்காந்து தான் இதை செய்யணும். சேரில் உட்காந்து தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா இதோடைய முழு பலனை அனுபவிக்கணும்னா தரையில் உட்காந்து செய்யறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தரையில் காலை ஊன்றியபடி நம்ம செய்யலாம். என்னுடைய அனுபவம், இது தரையில் உட்காந்து பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குது. பூமியோட நம்ம அமரும்போது தான் அதோடைய அந்த ஈர்ப்பு சக்தியோடு நம்ம இணைக்கும் பொழுது அந்த பலன் முழுசாக வருது. கீழே உட்கார முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் சேரில் உட்காந்துட்டு காலை மடக்கி உட்காரதுக்கு முயற்சி செய்து உட்காந்து பண்ணுங்கள். சரி, எவ்வளோ நேரம் பண்ணலான்னா, இதை ஒரு 5 முறை செய்யலாம். 5 நிமிஷம் போதும். 5லேருந்து 15 நிமிடங்கள் வரை இந்த முத்திரையை நம்ம செய்யலாம். ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 தடவை தொடர்ந்து இதை நாம் செய்யலாம். செய்யும்பொழுது நிறைய அனுபவங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, இந்த முத்திரையை செய்கிறதுனா என்ன நன்மைகள் அப்படின்னா, இது ஒரு முதுகு வலியை தான் தீர்க்கக்கூடியது. எவ்வளோ கஷ்டப்படுற முதுகு வலியாக இருந்தாலும் தீர்த்துடும். எனக்கு தொடர்ந்து ஒரு 6 வருஷம் தொடர்ந்து ஒரே பைக்கை ஓட்டிகிட்டு இருந்ததுனால அதோடைய ஹேண்ட்பர் சேஞ்ச் பண்ணேன். உடனே என்னாச்சு, முதுகு வலி வர ஆரம்பிச்சிடுச்சு. அது உடனே அந்த வலி தாங்க முடியல. டாக்டர்கிட்ட போனால் அவன் இது பண்ண மெடிசன் போட்டாலும் இன்னும் வேலைக்கு ஆகல. தொடர்ந்து இந்த முத்திரையை தான் நான் செய்தேன். இதை நான் செய்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ந்து 3 மாதம் தொடர்ந்து செய்தேன். அதுக்கப்புறம் அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரில, தானாகவே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் முதுகு சார்ந்த நோய்களை இந்த முத்திரையை தீர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா 5 நிமிஷம் இந்த முத்திரையை தயவு செய்து செய்யுங்க. இடுப்பு வலி குறையும். இடுப்பு வலி வராமல் தடுக்கலாம் இந்த முத்திரையை பயன்படுத்தி. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் பலப்படும். பிரசவ அந்த காலத்தில், அதுக்கு பிறகு ப்ரெக்னெண்ட்டாக குழந்தை டெலிவரி ஆன பிறகு உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய அந்த இடுப்பு எலும்புகள் நல்ல ஒரு பழைய நிலைமைக்கு ஏற்பட்டதுக்கான ஒரு அற்புதமான முத்திரை இது. முதுகு வலிக்கு இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யும்போது சிறந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். முதுகு வலி, தசைப்பிடிப்பு, உச்சந்தலையில் இருக்கக்கூடிய உச்சந்தலையிலேருந்து அந்த முதுகு வலி கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு வலி, அது எல்லாமே இது மூலயமா குணமாகும். சில பேர் இந்த L4, L5 நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே குணமாகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இது, இந்த முதுகு முத்திரை. முயற்சி செய்து பாருங்கள்.
எனக்கே இந்த அனுபவம் இருந்துச்சு. நான் அதை செய்தேன். ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. சீக்கிரம் 3 மாதத்தில் அது சரியாயிடுச்சு. ஸோ இப்போயும் சில நேரம் வந்து உட்காந்துட்டே தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யாதீங்க. ஒரு 2 மணி நேரம் உட்காரிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்து ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள். இது வந்து உட்காந்துட்டே வேறு வழி இல்லாத போது 2 ஹவர்ஸ் உட்காந்து ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமாக எழுந்து ஜஸ்ட் வாக்கிங் மேலே கீழே இப்போ ஸ்டெப்ஸில் நம்ம இறங்கி மேலே ஏறும்போது ஆஸ் யூஷுவல் அந்த பழைய நிலைமைக்கு நம்ம உடம்பு வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். ஸோ தொடர்ந்து உங்கள் உடலையும் மனதையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். முத்திரைகள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் என்னென்ன முத்திரைகள்லாம் தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச முத்திரைகள் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். நான் படித்த முத்திரைகளை, நான் கற்றுக்கொண்ட முத்திரைகள், அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன். இந்த முத்திரைகள்லாம் கற்றுக்கிட்ட முத்திரைகள் தான். நிறைய முத்திரைகளை கற்றுக்கிட்டேன் ஒரு ஆசான்கிட்டேருந்து. அவர் சொல்லிக் கொடுத்த முத்திரையில் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் போட்டுகிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து. ஸோ நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நன்றி. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு முத்திரைகளை குறித்து தகவல் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் முதுகு வலி பிரச்சனையாக இருக்கோ தொடர்ந்து இதை செய்யுங்க. சீக்கிரமாக முதுகு வலி பிரச்சனை சரியாயிடும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நன்றி.